தட்டி தட்டி பாக்குறேன். சூப்பர் மேனோட தம்பி. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு அப்படியே தனலட்சுமி கூட்டு வர வேண்டியதுதான் ஒரே வேலை. மதுரைக்கு வந்துட்டோம் இப்போ. அண்ட் மதுரை ரீச். மதுரையில் என்னென்ன பண்ண போறேன்னு தெரியல. பொண்ணு தூக்குறமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் போட போறோம். ரூம் போட போறியா? ஏய் பொண்ணு தூக்குறேன்ற ரூம் போடுறேன்ற என்ன தப்பா இருக்கு. தீபக் ரூம் போடுறேன்னா தப்பா இருக்குனா. ரூம் போட்டு தான பிளான் பண்ணனும். ரூம் மீன்ஸ் எங்களுக்காக ரூம் பசங்களுக்கு எப்படி தூங்கணும் பிளான் பண்ணுவியா? எப்படி தூங்கணும் தான். இந்த மாதிரி தப்பு தப்பா பேச கூடாது கைஸ். ஏய் அதெல்லாம் போட்டுறியாடா? எல்லாமே போடுவேன். ஏய் சந்தீப் வீடியோ சந்தீப் எல்லா வீடியோவும் என்னடா? அது என்ன சேஃப்டிடா. எல்லாமே போடுறது. இது என்னன்னு கேக்குறீங்களா? பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. நாங்களும் மதுரையில இறங்கிட்டோம். படத்துக்கு போலாமா இல்ல ரூமுக்கு போலாமா இல்ல சாப்பிடலாமா கோயிலுக்கு போலாமா? அறியாத பசங்க டூர் எங்கடா போவாங்க? கோயில். தீபக் மாதிரி ஆளை கூட்டு வந்தா கோயிலுன்றான். கோயிலுக்கு எல்லாம் இனி கோயிலுக்கு போலான்றான். நாளைக்கு கோயிலுக்கு போலான்றான். கோயில் போயிட்டான். என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியல. ஆனா நடந்துட்டு மட்டும் இருக்கோம். ஏய் எங்கடா போறோம்? இங்கதான் போறோம். டேய் தீபக் பிளான் போடு. வா போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். கோயிலுக்கு போறோமா இல்ல படத்துக்கு போறீங்களா நீங்க டிசைட் பண்ணுங்க. गाइस வெல்கம் பேக். சோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நைட்டே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா காலைல தூங்கணும். ஏன்னா தீபக் வந்து காலை 4 மணிக்கு எழுந்து போகலான்னா தம்பி 4 மணிக்கு ஆகாது. நைட்டாக போயிட்டு நைட்டாக வந்துட்டோம். போயிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் கோயிலை சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. நைட்டே பார்த்துட்டோம். அண்ட் நைட் சாப்பிட்டு எல்லாரும் போயிட்டானுங்க. அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரவணா திண்டுக்கல்ல விட்டான். வாமச்சி போகலான்னா ஆனால் திண்டுக்கல் எவனையும் போக தயாரில்லை. இப்போ இருக்கு டான்ஸ் போட்டுக்கிறானுங்க. பிரதீப் பாருங்க ரீல்ஸ் போட்டுக்கிறான். ரீகன் ஃபிளாட் ஆகிட்டான். சிவாங்க தனியாக ஏதோ கார்னரில் ஏதோ பண்ணிருக்கா. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகிட்டாருங்க. இன்னும் நான் மட்டும் தீபக் வீடியோவில் ரெடி ஆகிட்டா என்ன பிளான் தெரியல. பார்ப்போம். ஆனால் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி போயிட்டு இருக்கேன். மதுரைக்கு வந்தால் எதனா சுற்றி பார்க்கணும், எதனா சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. காலேருந்து ரூம்லேயே பத்துருக்குறானுங்க. இவன் நானும் ஒரு பக்கம் சுற்றி இருக்கிறோம். இப்போதான் ரூம்லேருந்து 2 பேர் எழுந்துட்டே வரோம். இதெல்லாம் 2 பேர் பத்துருந்தோம். வெளியே போய் எதனா சாப்பிடுவோண்டா அப்படின்னு நானும் ஒன்று கிளம்பினோம். மீதி 5 பேர் எங்கே இருக்கிறானுங்கன்னே தெரில. காலைல போனானுங்க சாப்பிட்டு காலைல இட்லியை சாப்பிட்டு போனவங்க வரல. எங்கே போனான்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா கோயில் தான் பார்த்தோம். நேற்று நைட்டே பார்த்து முடிச்சிட்டோம். அதை இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவன் எதுவும் தெரியல. எதனா போய் சாப்பிடுவோம். என்ன கடை எதுவும் தெரியல. பார்ப்போம். நானும் பிரதீப் படுத்துருந்தோம். பட் ஒரு 5 பேர் வெளியே போனானுங்க. இதோ ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. அண்ட் பொருளாக என்னந்துக்கிறானுங்க. ஒரு செருப்பு இங்கே வந்து செருப்பு வாங்குறானுங்க. அங்கே கிடைக்காத செருப்புக்கு இங்கே வந்து வாங்குறானுங்க. யாருடா இது? ஏன்டா சென்னையில் கிடைக்காதடா? எனக்கு இங்க பார்த்தானே பிடிச்சிது. எவ்வளோ மச்சி? இதா என்னடா மட்டும் காசு மட்டும் வாங்கணுமா? இங்க ஒரு கிராக்ஸ் கைஸ். பெரிய ஷாப்பிங் போட்டிருக்கீங்களே. இது யாருக்கு? இது யாருக்கு? இது ஏய் சைஸ்ரா வந்து என்னடா தீபக் இப்படி சொல்ற? நல்லா இருக்கு. இது எவ்வளோடா? நல்லா இருக்குடா. இது எனக்கு கொடு. பாரு வஜிபா கிசவா இருக்க. கொஞ்சம் தான் பெருசா இருக்கு. இன்னும் 2 வருஷம் போனா சரியா போயிடும். இது மச்சி 2 வருஷம் கஷ்டம் தான். வாங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு. என்னடா டேய் இப்படி சொல்லிட்ட? ஸ்பெஷல் ஐட்டம் ஓபன் பண்ணி Dress நிறைய வேணுங்க गाइस. இங்க ஒரு Dress இருக்கு. ஏய் அத இருக்கு. வெளிய போய் பாரு. அத வீடியோ. அதோ இருக்கு கட்ட பை. இந்த கட்ட பை பாத்துட்டோம். இதுதான் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? இதுதான் ஸ்பெஷலா? இதுதான் வந்து 10 டி-ஷர்ட் யாருக்கு எந்த சைஸ் பொறுத்ததோ எடுத்துக்கலாம். ஊர்பத்தி. இது யாருடா? இது உனக்கு गाइस. எனக்கா? இது யாருக்கு? இதுதான் வந்து உங்களோட சைஸ் எல்லாம் கணக்கு இருக்கும். யாருக்கு இது உனக்கு இது கரெக்ட்டா தானே இருக்கு. 110 டி-ஷர்ட் வேணுங்க गाइस. 1000 ரூபாவா? ஆமா 100 ரூபா. மேபி
இதெல்லாம் கரெக்டா தானே இருக்கும். மஜாடா. இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சூப்பராடா. சிவா செலக்ஷன். 9 அப்படியே இது யாருக்கு? மச்சி கரெக்டா பத்து எடுத்துறோம். அப்புறமா இது அவனுக்கு கரெக்டா நீ போட்டு பாரு பிரதீப். கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. நானே போடுற மாதிரி இருக்கு. கண்ணாடிக்கிறேன் மச்சி. கைஸ் 6 பேக். டேய் எல்லா கடையிலயும் திறந்து போடுறான். அப்பலாம் அவன் வந்து கேமரா சா இன்னொன்னு காணும்டா. கண்ணாடிலாம் வந்து வாங்கி வந்துடுறாங்க கைஸ். டேய் சிவா சிவா ஏன் சிவா கண்ணாடிலாம் போடக்கூடாதா? அது பாரு பிரதீப். மஜான் மஜான். நான் போட்டுக்கிற மாதிரி தான் கண்ணாடி கண்ணாடி போட்டுக்கிறான். 100 ரூபா தானா? என்னடா எனக்கு வாங்கினது. சிவான் பேர் சொன்னா 100 ரூபா. ஏய் எப்படிங்கிறான் பாரு. இது எனக்கு வர்ற ஏய் சூப்பரா இருக்கா சந்தீப். சொல்லி சொல்லி ஏமாத்துறானுங்கடா. ஏய் வேணாம், ஓவர் ரியாக்ஷன் பண்ணு வேணாம். அப்ப இது யாருக்கு என்ன பொருந்தும்? ஏய் நல்லா இருக்குடா. இது நல்லா தான் இருக்கு. மொத்தம் 10 இருக்குதுடா. 4 தான்டா போட்டுருக்கீங்க. அதே இந்த நைட்டி போட்டுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இது மச்சானு கரெக்டா. நீ வீட்ல பேசுறது இன்னும் எங்கடா? ஓ மொத்தமா இன்னொன்னு இது பாருடா பிரதீப், இது போட்டு பாருடா. 10டா. மொத்தம் 10. ஒன்னு இங்க இருக்குடா. அவன் ஒண்ணு போட்டுக்கிட்டான். நீங்க ஒண்ணு எடுத்துக்கிறான். 3 இவன் 2 போட்டுக்கிறான். 4 5 6 தான் வந்துக்குது. கைஸ் ரேட் ரிவீல் ஆயிடுச்சு. 600 ரூபாவா கேட்டுக்கோங்க. ரேட் 600 ரூபாயா இந்த செருப்பு. ஏய் சீரியஸ்லி 600 ரூபாய்க்கு ஒத்ததான்டா. சரிடா. பலாப்பழம் நல்லா உழைக்கும். பலாப்பழம் பலாப்பழம் தெரியலையே, இது செஞ்சட்டா. அசிங்கமாவே இல்லடா. சிவானா உனக்குலாம் சைலண்டா சாப்பிட்றான். கைஸ் பலாப்பழம் மதுரை ஸ்பெஷல்னு சொல்லி கொடுக்குறானுங்க. மதுரையில் வேறு ஜிகிரதா குச்சி தான் புழக்க விட்டுருக்குறோம். தட்டி தட்டி பாக்குறேன். நம்ம செடி ஆங்கில எடு. சூப்பர் மேனோட தம்பி தீபக்கோட செட்டி. புது செட்டி ட்ரைன்ஸ் பாக்குறானுங்க. ட்ரையல் பாக்குறோம். சட்டி நல்லா எங்க போஸ்ட் காட்டு, போஸ்ட் கொடு. நல்ல சட்டி தான், ஆனா அங்க பிடிக்குது. இந்த இடம் கொஞ்சம் பத்த மாட்டேங்குது பொருள் வைக்க. மச்சி இதோட சைஸ் வந்து 100. செட்டி சைஸ் இப்ப தெரிஞ்ச உடனே ஐயோ 100 mm செட்டி போடுறாரு அவரு. சென்டிமீட்டர் தலையில மாட்டிப்பாரு. போடா. கைஸ் திஸ் இஸ் நீ போடுற இல்ல போடு மச்சான். தள்ள போடு செட்டி. மச்சான் ஒரே கல்ல போடுறா. ஒரு ஓட்டிலே 2 கல்ல விட. இந்த பக்கத்து இந்த தண்ணி நோ 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 என்னது சதுரதுனா நோ. ஒரே ஒண்ணுத்திலே போடு மச்சான். அதான் கீழே கரெக்டா இருக்கு மச்சானுக்கு. டேய் உன் கால் சைஸ் தான் எங்க 2 காலு. அந்த பக்கம் நானே, இந்த பக்கம் நீ. அது ப்ரமோஷன் பண்ணு மச்சான். எப்படி போட்டது எப்படி இருந்தது? இது வந்து Guys, this is பாத்தீங்கன்னா பூமேக்ஸ் ஜட்டி விளம்பரம். 100% காட்டன் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க போட்டீங்கன்னா
1000 வருஷம் வந்து புதுசாக இருக்கும். அங்க பாருங்க. இவங்க எல்லா பார்ட்ஸும் ஹெல்தியா இருக்கும் அண்ட் சைஸ் பொருள் வைக்கிறது மட்டும் எஃபிஷியண்டா இல்ல. பொருள் வைக்கிறதா இல்லைங்க. ஏய் பொருள் பாருங்க. பொருள் வைக்க எஃபிஷியண்டா இல்லைன்னு சொல்றேன்டா. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் இருக்கு. நம்ம மாதிரி ஆள் பண்ணிக்கிறோம். நம்ம பொருள் எஃபிஷியண்டா இருக்காது. தாடி போயிடும். இல்ல இங்க நாடா டேய் கரெக்டா இருக்குடா. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்துச்சு. இந்த டைரக்ஷன்ல பாக்கும்போது மச்சான் ஒரு சின்ன சட்டையை தைச்சிங்களாடா. சூப்பர்ரா. கரெக்ட் மச்சான். ஏய் சூப்பர் மம்மி. இப்படா வெளிச்சம் கிளார் அடிக்குது. ஏய் அத தள்ளப்படு. ஒரு சைடு தள்ள விடுறா. கரெக்ட்டா போடுறா டேய் செட். கைஸ் இந்த சட்டை தைச்சீங்கன்னா எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க டாப் மாதிரி ஒரு சின்ன டாப்பா வந்து ஸ்கர்ட் இந்த பக்கம் மட்டும் விட்டு கை இந்த பக்கம் போட்டுக்கோ. இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லா விட்டுரு. உனக்கு புரியல. நீ இப்படி சட்டை போற மாதிரியே போடா. போடு நீ போடு. சட்டை ஒரு டாப் ஏய் இந்த பக்கம் வந்து இரா சிவா போட்டுக்க. போடுங்க அப்படியே போடு. அதான் நான் போட்டேன். இப்படியா மாசு. ஏய் போட்டா ஒரு புது அவுட்ஃபிட். லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு புது அவுட்ஃபிட். இத இழுத்துடு. அத இழுத்துறா டேய். அந்த சைடு இழுத்துடு. ஒண்ணுல ஒரு அவுட்ஃபிட் வேற கேட்டதீங்க. பூமா செட்டி சைஸ் வந்து 100 ரூபாய் அவுட்ஃபிட் பாருங்க பக்கமா இருக்கா. எல்லாமே கவரேஜ் ஆகுது. ஏன் பாரு ஏய் அது வந்து பின்னாடி மக்களே எல்லாமே கவரேஜ் ஆகுது பாருங்க. எதுமே இல்ல பாரு சைடு வியூ இந்த சைடு வியூ பாருங்க. பேக் வியூ தான் வெச்சிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏய் பேக் வியூ வந்து அது பின்ன குத்துலாம். ஏய் பின்ன குத்துடா. முன்னாடி சரியா போயிடுச்சு. ஓகே என்னென்ன பேசுற நல்ல ப்ரமோஷன் வீடியோ அண்ட் இது எப்படி பண்ணனும் வீடியோல பாத்துக்கோங்க. அந்த வீடியோ டேக் பக்கான அவுட்ஃபிட் இது. அப்படியே வா சந்திப்பு. இப்போ சிவா அப்போ வரப்போறாரு. ஏய் நான்லாம் போட மாட்டேன். டேய் இரா கரெக்ட்டா தெரியல. டி-ஷர்ட் கரெக்ட்டா தெரியல. நிறைய கழட்டி இருக்கீடா சிவா. சிவா நிறைய கழட்டி இருக்க. நிறைய சட்டி கட்டி பழக்கம். சட்டி மேல ஏதாவது வேமா காட்டுறேன். இவதான் சட்டி ஓடல். செட்டி வேணா அனுக்கலாம். என்னோட செட்டியை நாசம் பண்ணிட்டானுங்க. நிஜமானது இது. அதுதான் எங்களை நாசம் பண்ணிடுச்சு. இவ்வளவு பெருசா நாங்க இதுக்கு விளம்பரம் பண்ணிருக்கோம். ஆமா நீ ப்ரமோஷன்க்கே கொடுக்கல இல்ல காசு. பூமஸ்கார் ப்ரமோஷன் என்னோட ஃபியூச்சரே இதுக்குள்ள தாங்க இருக்கு. இது இல்லாம ஃபியூச்சர் இருக்கா இல்ல கூட அது தெரியல. இல்ல நம்பாதீங்க. அவ்வளவுதான் வீடியோ யார முடிச்சிடலாம். கண்ணு வைக்காதீங்க. சிச்சி அபுஸ்தோ சிவாவோட பாக்ஸர் கைஸ் அது. தீபக் ட்ரை பண்ணுங்கறான். ஏய் அதுல இல்ல பட்டன் பாக்ஸர்ல பட்டன் அமைச்சி இப்பதான் அதிசயம். சந்தீப் செப்பல் எல்லாம் கட்டப்பல் தான் வைக்கணும். கேட் தெரியாம கேட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில். அழகர் கோவில் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியல. இந்த மலை தான் ஸ்பெஷல் அழகர் கோயிலில். இப்போ அங்கே ஒரு சாமி போயிட்டு இருந்தோம். அவர் பேர் வந்து கருப்பு சாமி. இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான் திறப்பாங்க உள்ள போகணும். ஓ ஆடி மாசம் பிறந்துச்சுன்னா அப்போ திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வாட்டி திறப்பாங்க. நாங்கள் வெறும் போயிட்டு அந்த கேட்டு மூடிச்சு அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்துட்டோம். அது கேட்டு மூடல. அது வருஷத்துல 2 நாள் தான் திறப்பாங்க. ஆடி மாசம் அமாவாசைக்கும் ஆடி மாசம் பௌர்ணமிக்கு மட்டும் தான் திறப்பாங்க. ஓ அந்த மாதிரி இதா? அது திறந்தாதான் அந்த கோபுரம் என்ட்ரன்ஸ்லேயே போக முடியும். கோயில் பாருங்க பயங்கரமாக இருக்குது. பட்டு நம்ம நேரத்தில் அது மூடி இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியே வணக்கம் வச்சுட்டோம். திறந்தாலும் அதுக்குள்ளேயுமா போக யாரும் போக முடியாது. அது கருப்பு சாமி. அதோட லாஸ்டா எல்லாருக்கும் அழகர் நம்ம இப்போ திருவிழாக்கு மதுரைக்கு வராரு பார்த்தீங்களா? அப்போ வர சொல்ல அவர்கிட்ட நின்று எல்லாமே செக்கிங் பண்ணுவார். அவர் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸு அவர் காவல்கார் பெருமாளுக்கு காவல்கார் கருப்பு சாமி அப்படின்னு எனக்கு ஸ்டோரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்மளோட புது ஃப்ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். தலைவா தலைவன் கூட எதுவும் வச்சுக்கவே கூடாது. மற்ற ஃபேமிலிஸ் என்ன கேட்டால் குத்துறீங்கன்னா நம்மளை பேட்டி போடுவார் அவரு. மற்ற ஃபேமிலிஸ் நாங்கள் இருக்காங்க பாருங்க. கோயில் நல்லா இருக்குயா.
அவருக்கு ஏதோ வெறி வந்துச்சு பாருங்க. குரங்கு பாருங்க சித்த காமிச்சிரு. கோயிலுக்கு வந்த ஒரு நல்ல வேலை, எல்லாரும் பந்தில உட்காந்துட்டானுங்க பாருங்க. அசிங் மேல பந்தின்னு புடுறானுங்க. சாமி பாக்குறாங்க சைட்ல பந்தி, கடைசி பந்தின்னு சொன்னா புடுறானுங்க. எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். அண்டு எழுறானா எல்லாம் மாட்டேங்கிறான். ஸ்டேஷன்ல மாட்டி ஆயிட்டான். என்ன டாமி தம்பி வா நீ இந்த போதையில வேற கம்பெனி வேற போறாங்க. சீக்கிரமா வாடா.